ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எந்த எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ திருப்பி மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பசுபதி வந்து வெனிலாவை உசுப்பேத்தி விட்டே இருக்காரு. மேனிப்புலேட் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசின அந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு அவங்க அம்மா பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப கோவமாக பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு கோவம் இல்லாட்டியும் சாதுரி சைலண்டாக தான் பேசினாங்க. பட் ஆனால் அவங்க என்னதான் பேசினாலும் அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், இந்த டைவர்ஸ் வேணும், உனக்கு இந்த தாலி வேண்டாம், இங்கேருந்து ஒதுங்கி வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம காவேரி, நான் அப்பள பிஸ்னஸை உயர்த்தியே ஆவேன், எனக்கு அது ஒட்டு தான் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா எந்த டைலாக் எடுத்தாலும், இல்லைம்மா அப்பள பிஸ்னஸ்மா, நம்ம இந்த வீடு பத்தாது, வேறு இடம் பார்க்கணும், மிஷின் வாங்கணும், உனக்கு நார்மலாக எப்பயும் பிஸ்னஸ் வர ஐ மீன் இன்கம் வர மாதிரி பிஸ்னஸ் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ முக்கியம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம்னு நின்றுட்டு இருக்காங்க. இந்த அப்பளத்தை இப்போ தான் முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவீன் வர்சஸ் விஜய் அவங்களோட கான்வர்சேஷன். நிவீன் வந்து விஜய் கிட்ட வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா, எங்கே என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் நம்ம விஜயமே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நீங்கள் வந்து கேட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து நான் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், வெண்ணிலால ஒரு பெரிய ஆளே கிடையாது, பட் காவேரி ஒரு பியூர் ஹார்ட்டுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து வெண்ணிலாவுக்கு எந்த பிரச்சனையாகக்கூடாது, நான் வந்து சுயமாக ஒரு முடிவு எடுக்கணும், நான் வெண்ணிலா கூட போனால் கூட ஓகே, அந்தளவுக்கு தான் முடிவில் இருக்கா, அது வந்து நம்ம நிவீனுமே சொல்வார், என்கிட்டயுமே ஒரு இதை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, நல்லவே நான் வந்து வெண்ணிலா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் இன்னைக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேரக்டரை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி காவிரி மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இந்த இடத்துல இந்த மாதிரி இவர்கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நானும் ஏமாந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பாரு. பட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போக அடுத்து என் வெண்ணிலா வீட்டுக்கே வந்துடுறாங்க. செம்ம கோவமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம விஜய் வந்து அப்படியே அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு, கண்ணு வாய் எல்லாம் அந்த கோவத்தில் அப்படியே செம்மையாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து வெண்ணிலா கிட்ட இந்த அழுது ஏமாத்தாத, எப்பயுமே எனக்கு அவள் தான் முக்கியம், அவள் மட்டும்தான் என்னோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்தை நான் மூவ் ஆன்லாம் ஆகிட்டேன்னு பல தடவை சொன்னாலும் இன்றைக்கி கோவமாக வந்து விஷயத்த சொல்லியிருப்பாரு. நான் வந்து மூவ் ஆன் ஆகியிருப்பேன், காவேரி இந்த வீட்டில் உன் கூட வாழ்ந்துட்டு இருந்தால் நான் எதுக்கு இப்போ டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், நான் பாட்டு விலகி போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டைலாக் விட்டுட்ருக்காங்க. நீ என்ன வேணால் சொல்ல, எனக்கு காவேரி தான் அப்படிங்கிறதுல நம்ம விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காரு. நாளைக்கு எபிசோடில் அது நாளைக்கு ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நானே கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், மாப்பிள்ளை நானே பார்க்குறேன், எனக்கு மாப்பிள்ளைலாம் நீ பார்க்கறதில்ல, நீ தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும், நாளைக்கு கல்யாணத்தில் நீ ஏன் மாப்பிள்ளையாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணலாம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. பட் அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு, அது எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அதுக்கான ப்ரோமோ வந்து நம்ம சண்டே எதிர்பார்க்கலாம். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.